நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 717ன்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ நிறைய பேர் அதுக்கான நன்றி வீடியோ நிறைய போடுறாங்க. அது பிஆர் ஒர்க்குன்னு கூட சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டால் எனக்கு தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயம்பேடு கிட்ட ஒரு 7 கடை 8 கடை இருக்கும் ஒயின் ஷாப். அதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்தது. அப்போது அந்த மாதிரி 6-7 கடை எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் நடந்தது தான். அப்போது ஸ்கூல் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அதாவது தவிர்த்திருக்கணும். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போக முடியல நிம்மதியாக, ஒரு ஸ்கூலுக்கு போக முடியல நிம்மதியாக, ஒரு வைத்தியம் பார்க்க போக முடியலன்னா மக்களோட அவதி கண்டிப்பாக வெறும் அவதியாக இருக்கும். கோவம் எங்கள் பக்கம்னா கவர்மெண்ட் பக்கம் தான் திரும்பும். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி இந்த கடைகள் மூடுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த மதுவிலக்குக்கான ஆரம்ப ஸ்டேஜ் தான். இனி படிப்படியாக அது இப்பயுமே 21 வயசுக்குள்ள யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காரு. இது அவர் போட்ட ரூல் இல்லை, 2003 போட்டிருக்காங்க. 2003 போட்ட ரூலை அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை பாதுகாத்துச்சான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே டிஜிட்டலைஸ்ட் ஆக்கலான்றேன் நான். இன்னுமே டாஸ்மார்க்கை டிஜிட்டலைஸ்ட் ஆக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மறுபடியும் அது தனியார்கிட்ட கொடுக்கலாம். டாஸ்மார்க்ன்றது அரசாங்கம் நடத்தாமல் மொத்தமாக மூடிட்டு தனியார்கிட்ட கொடுக்கலாம். ஒயின்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இத்தனை ஒயின் ஷாப் தான் ப்ரைவேட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கலாம். படிப்படியாக அந்த மதுவிலக்கு நோக்கி நம்ம நகரும் போது ஆப்வியஸ்லி மக்களுக்கு ஆப்வியஸ்லி அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வரும். இந்த 717ன்றது ஒரு ஆரம்பம் தான். ஆட்சி ஏற்ற இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஒரு திட்டம்ன்றது ரொம்ப பெரிய நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். இது படிப்படியாக எங்கே போகணும்னா மதுவிலக்கு நோக்கி நகரணுன்றது மக்களோட ஆசை, என்னோட ஆசை. ஆனா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞருங்க குடியால கெட்டு போறாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்ல, வயசானவங்க எல்லாருமே குடியால கெட்டு போறாங்க. அதனால அவர் பண்ணது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் பண்ணாது ஒண்ணு பண்ணியிருக்காரு. 21 வயசுக்கு மேலதான் சரக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இருக்கிற ஒயின் ஷாப்லயும் 21 வயசுக்கு மேல யாரும் சரக்கு வாங்கக்கூடாது, கீழே இருக்கிறவங்களுக்கு சரக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் யாரும் இது வரைக்கும் சொன்னது இல்லை. எல்லாருமே ஒயின் ஷாப்பை மூடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் மூடுனாலும் இருக்கிற ஒயின் ஷாப் என்ன சொல்லியிருக்காருன்னா 21 வயசுக்கு மேல யாருக்கும் சரக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுவும் சூப்பரான ஒரு விஷயம். மேலும் மேலும் நிறைய மாற்றத்தை எடுத்துட்டு வந்திருக்காருண்ணா. நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. பல தரப்பட்டிலேருந்து ஆதரவு வந்திருக்கு. பட் எதிர்ப்பு வழக்கம் போல அந்த அவதூறு பரப்பணும்னு பரப்புவாங்களே, அவங்க பண்ற வேலை. இதை இன்னும் கடைபிடிக்கணும். இப்போ ஒரு இடத்துல மூடிட்டு 4 இடம் திறக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இல்லாத அளவுக்கு தலைவர் பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவார். 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் சாப்பிடணும், சரக்கு வாங்கணும், கொடுக்க கூடாது டாஸ்மாக்லாம் சொல்லியிருக்காங்களே, வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க குடிக்க. அது தப்பு. இது 21 வயசு கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். சூப்பர் சட்டம் எனக்கு தெரிஞ்சு. மூணுனது ஒரு மது கடையை மூடுறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான் ஐயா. ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு அப்படி இல்லையா, நம்மளோட கலாச்சாரம், நம்ம நடந்த ஒரு விதம், பெரியவங்களை பார்த்து சின்னவங்க கெட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒழுக்கங்கள் நிறைய சீர்கேடு இல்லாம அவங்க வேலையை படிச்சுட்டு அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாடு பயங்கர சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இது நடக்கும். இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம்னா, எங்க வீட்டுலாம் பார்த்தா ஃபுல்லா சீரியல் பார்த்து நிற்பாங்க. இவன் பொண்டாட்டி வச்சுன்னா அவன் பொண்டாட்டி தான் சீரியலா ஓடினுங்க. இப்ப என்ன பண்றாங்க, பிரேமலதா மேடம் எப்படி விஜய் சார் இது கண்டனம் தெரிவிக்கலாம், ஃபுல்லா பட்டிமன்றத்தை பத்தி பேசுறது, அங்க சட்டசபையில என்ன நடக்குது அதை பத்தி பேசுறது. இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே. ஏன்னா ஒரு விஷயத்த பார்க்காதவங்க இப்ப பாக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒரு மாற்றம் தானே. மாற்றம் ஒன்றே மாறாது. அதனால இதெல்லாம் ஒரு மாற்றம் தான். ஏன்னா பாவம் ஸ்கூல் போற வழியில ஒயின் ஷாப் இருக்கும், அங்க குஷ்டி எல்லாம் போதையில தூங்கி நிற்பான், வாந்தி எடுப்பான். இதெல்லாம் படிக்கிற பசங்க போனான்னு வச்சுக்கோங்களேன், கண்ணில் பாக்குறாங்க. இப்பெல்லாம் பசங்க கண்ணில் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே, ஏன்னா ரீல்ஸ்லயே பார்த்து தான் அவங்க ஒரு ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அதே போல ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல பாக்குறாங்க, சரக்கு குடிச்சு போதையாக்கலாம். அந்த பையனும் நாளைக்கு அங்க போவான். இது போல ஸ்கூல் வாசல்ல கும்பல் கூற இடத்துல இதெல்லாம் கட் பண்ணுது. உண்மையா அவருக்கு நான் வணக்கம் சொல்லி தலை வணங்குறேன். நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் பல குடும்பங்கள் அழிஞ்சு போகாது கண்டிப்பா. ஏன்னா குடிச்சு இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நோய் செத்தவங்களோட குடிச்சு இறந்தவங்க தான் நிறைய பேர். ஏன்னா இயற்கை மரணம்ன்றது இப்ப யாருக்கும் வரதில்லை. குடியால இறந்து போறவங்க தான் அதிக பேரு. அதனால இப்ப அந்த இறப்பை கொஞ்சம் தடுத்து நிறுத்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயமா பெரிய விஷயமா என்னற. இன்னும் இருக்கிற எல்லா ஷாப்பை மூடிட்டாருன்னா அவரை நான் என் தெய்வமா வணங்குறேன். ரொம்ப ஷாக்கா இருக்கு ஐயா, பயங்கர ஷாக்கா இருக்கு. நான் முதல்வன் படத்தை அர்ஜுன் சார் நடிக்கும் போது இவர் நடிப்பா நான் எதிர்பார்க்காத மிஸ் பண்ண சப்ஜெக்டை இவர் நிஜத்துல பண்றாரு மாதிரி எனக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதுல எந்த ஒரு அரசாங்கம் இருக்கும்போது நடந்ததா எனக்கு தெரியல. இருந்தது, அவங்களும் அப்பயும் மூடி இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு ஸ்பீடா பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஜெயிச்சது பயங்கர ஷாக்கா இருக்குது. எனக்கு பயங்கர ஷாக்கு தான், நான் ஓப்பனாக சொல்றேன். ஆமா, அவர்
ஏன்னா அவர் வந்து பாருங்களேன், சண்டேல போய் பதவி இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் மிஸ் பண்றதா இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம மேல இவங்க நம்மளை வாழ விடாம பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும்னு மக்களுக்கு நல்லது பண்றாரு, பண்ணட்டுமே. 10 சீட்டு கூட வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் சிஎம் இருக்காரு. ரங்கராஜ பாண்டியன் அரசியலே பேசுறாரு. அவருக்கு என்ன சொல்ல வருது? பிரதர், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டு மக்களே வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ரங்கராஜ் பாண்டே இப்ப எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க எல்லாம் இப்ப ஒரு வந்திருக்கோம்ல, இப்ப இந்த மனுஷன் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது, பெரிய லெவல்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட பாருங்களேன், 2029 டிவிக்கோட வெற்றி மிக பெருசா இருக்கும். இதை விட 2031 டிவிக்கோட வெற்றி மிக பெருசா இருக்கும். டிவிக்கேவை இனி வந்து தடுக்கவே முடியாது. போக 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 ஓட் பர்சன்டேஜ் ஏறும். புஷ்பா வகையில அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இத்தனைக்கும் அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்க அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவும் சரி, அவங்க ஃபாதரும் சரி, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க, ரிலீஸ் ஆகுறது எல்லாமே. அதனால மூவி ரெஃபரன்ஸ் தான், ரீல்ஸு அது இதுன்னு போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சோஃபா போகுது அப்படின்னா திருமாவளவன் சார் சொல்றாரு, அது நான் எப்பயோ ஆர்டர் பண்ணது போகுது. புஷ்பா பாணியில போகுதுன்னா அப்படின்னா நீங்க போங்க, இன்கம் டேக்ஸ் கிட்ட சொல்லுங்க, இடி கிட்ட சொல்லுங்க, சென்ட்ரல் ஏஜென்சி கிட்ட சொல்லுங்க, ஏன் தப்பு இல்லையா? அதனால சொல்றவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க பிரதர். காங்கிரஸ் வந்தாங்களே, என்ன சோஃபா வாங்கிட்டா வந்தாங்க? ஸ்ட்ரைட்டா தானே வந்தாங்க. நான் போறேன்னு அப்படி சொல்லிட்டு தட்டி விட்டு வந்தாங்க காங்கிரஸ். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு அவதூறு பரப்புனேன்னு பரப்புறாங்க, அவ்வளவுதான். சூப்பர்ல 500க்கு மேல யூஸ் பண்ணா 200 இது, அதையும் அவதூறு பரப்புனாங்க. ஃபர்ஸ்ட் 100 ஃப்ரீ. அப்போ நல்ல ஒரு இது எல்லாமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதனால அவதூறு பரப்புறவங்களுக்குலாம் அதுக்கான பதிலடியும் நாங்கள் டே 1ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு நிறைய இளைஞர்கள் மக்கள் வந்து பணம் டிடிஎஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. கஜானா காலின்னு சொன்னாரு. சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து இவ்வளவு பேர் எப்படி பாருங்க. மக்கள் தானே மன்னர்கள், அத சொல்றாருல்ல. அதுக்காக இந்த மக்களுக்காக என்ன வேணா பண்ணுவாரு நல்லது. அவரு வெறும் சினிமால சொன்னதை எல்லாத்தையுமே ரியல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் சினிமால பாருங்களேன், நிறைய சொன்னார்ல படத்துல, அதெல்லாம் கூட ரியல்ல பண்றாரு. ஸோ இந்த ஃபண்ட் எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டா வரும். குறிப்பா மக்கள் கொடுக்குறாங்களா? தப்பு இல்லையே. போன வாட்டி சிஎம் வந்து MK ஸ்டாலின் அவர்கள் ஆகும்போது மதன் கௌரிலாம் கூட போய் ஃபண்டு கொடுத்தாரு. தப்பு இல்லையே. இப்ப என்கிட்ட காசு இருந்தா நான் கூட ஃபண்டு கொடுப்பேன். அதனால தப்பு கிடையாது. அது சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. அது நல்ல விஷயம் பிரதர். அது ஏன்னா அதெல்லாம் அப்படிலாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். இங்க நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு ஏதோ பண்றதுக்காக இதுக்காக பதுக்கிறதுக்காக இல்லை. டிரான்ஸ்பரன்சி அதை வந்து பாக்குற. வெள்ளை அறிக்கை, ஜனநாயகன் எவ்வளவு வெயிட்டிங்க, வெள்ளை அறிக்கைக்கு வெயிட்டிங், அதுக்காக ரொம்ப வெயிட்டிங். அதெல்லாம் சொன்னாதான் பிரதர் எதிர்கட்சி, அதெல்லாம் சொல்லலைன்னா அவங்க ஆளுங்கட்சி. அதனால அவங்க சொல்றத சொல்லட்டும், நம்ம பண்றத பண்ணுவோம். இதுதான் மாற்றம். மக்கள் பாருங்க, இன்னைக்கு காசு நீ 8000 கூப்பன் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ 10,000 டோக்கன் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல வரட்டும் ரெடி ஆயிட்டாங்களே. அப்போ இதெல்லாம் மக்கள், இதுதான் மாற்றமே, சமூக மாற்றம். இது என்ன கேட்டா அரசியல் மாற்றம் இல்லை, சமூக மாற்றம். இதுதான். இது பாருங்க, இது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்ப பெங்களூர் வந்து மாதிரி ஆயிடுச்சு, சென்னை. இவரோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நான் வெதர சொல்ல, மக்களோட மனநிலையை சொல்றேன். எனக்கே பாத்தீங்கன்னா பெங்களூர் அப்படியே சில்லுன்னு இருக்குது. அப்படியே இது வந்து கண்டினியூ ஆகணும். இதுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. 2029 டிவிக்கே, 2031 டிவிக்கே. ஆக்சுவலாக வந்து எனக்கு அரசியல்லாம் அவ்வளோவா தெரியாதுங்க. எங்களெல்லாம் அரசியல் காரணம் தெரிஞ்ச ஒரே காரணம் யாருன்னா விஜய் அண்ணா தான். விஜய் அண்ணாக்காக தான் எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே பேசினாங்க. அவர் முதல்வர் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ தான் மைக்கு பிடிக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நாங்கள் எதிர்த்தும் பேச மாட்டோம், யாரை பற்றி தவறாகவும் பேச மாட்டோம். யாரை வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. அது அவங்க ஸ்டைலு, அது இவர் ஸ்டைலு. ஆமாங்க, ஃபண்டு இல்லைன்ட்டார், ஓப்பனாக சொல்கிறேன். கஜானாவை எல்லாமே தொடச்சி போட்டாச்சு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் கஜானாலும் பணம் வரணும், நம்ம தான் வரி பணத்தை கொடுக்கணும். அதெல்லாம் சேர்த்து நல்லது பண்ணி கொடுக்கட்டுமே. எங்கே ஆகிட போகுது? இன்னும் 5 வருஷம் டைம் இருக்குல்ல. கண்டிப்பாக நலத்திட்டங்கள் பண்ணுவார், குழந்தைங்களை நல்லா படிக்க வைப்பார்,
எல்லாருக்கும் என்னென்ன சொன்னாரோ அந்த அறிக்கைகள்லாம் விட்டாரோ அதைப்படி அவர் நடந்து பாரு, நான் நம்புறேன். அதை நம்பி தான் நான் ஓட்டு போட்டேன். இது நடக்கும். பொதுமக்களே வந்து மகளிரே வந்து நிறைய பேர் வந்து இல்லை எங்களுக்கு இந்த பணமே வேண்டாங்க, நல்ல ஆட்சி பண்ணா போதும்ன்றாங்க. பெண்கள் எதிர்பார்க்கறது வந்து பாதுகாப்பு தாங்க. இந்த நிறைய இந்த பாலியல் தொல்லை, ரேப் விஷயம், கற்பழிப்பான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு அரசாங்கத்தை வந்து இந்த ராணுவ படை இல்லை சாரி, ஒரு படை ஒன்று லேடிஸுக்கு சம்மந்தப்படும் சொன்னார், என்னதுங்க, சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்போ எல்லாமே பயப்படுவானுங்கள, இப்போ எல்லாமே மப்டியில் வந்து லேடிஸ் வந்து அங்கங்கே நிற்பாங்க, கூட்டத்தோட கூட்டமாக இருப்பான். எவன் கைப்பூச்சி வலிக்கிறான், எவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துறான் க்ளீனாக பார்த்துருவாங்களே, அதை க்ளீனாக பார்த்து தொக்கா தூக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்துறா முடிஞ்சு போச்சு. இதுதானே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. வரவேற்க வேண்டிய விஷயம். பெண்கள் இதுக்கப்புறம் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் பெண்களே நீங்கள் இதுக்குன்னு ரொம்பவும் வந்து உங்களோட பார்டர் லைனை தாண்டாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் உங்களோட இருந்துக்கோங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டாங்க, படம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ரொம்ப ஆடவும் கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன், தப்பாக தான் பேசலையே. சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு கேட்காமலே நிறைய பேர் ஃபண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் அதையும் பார்த்தேன். 1,26,600 அந்த கதை தானே சொல்கிறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது வந்து படத்தில் தான் நடக்கும்னு நினச்சேன். திடீர்னு ஒருத்தர் வந்து திடீர்னு ஆரம்பிச்சு வச்சாரு. அது தீ போல பரவிட்டு இருக்கு. எல்லாருமே சேர்ந்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச நானும் கொடுப்பேன், அதையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக கொடுப்பேன், ஃபியூச்சரில் கொடுப்பேன். கொடுத்து நானும் சப்போர்ட் பண்ணி நம்ம நாட்டை வந்து நான் நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வரோம்னு நான் சொல்கிறேன். வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அனௌன்ஸ் பண்ணாம? ஆக்சுவலாக வந்து இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் வந்து நம்ம தலைமையில ஒருத்தர் மேலே இவங்களை வந்து கடன் சுமையை வந்து சுமைச்சிட்டு போயிட்டாங்க. அது வரவேற்கிறது. நம்ம நாடு வந்து ஒரு ஊழலற்றவும் ஒரு கடன் இல்லாமல் மாற்றுறதுக்கு நம்மளால் இளைஞர்கள் முடியும். சாத்தியம்னா இது சாத்தியம்தான். ஏன் ஒருவேளை 1 லட்ச ரூபா வாங்கி நம்ம நகை செய்ய மாட்டோமா, நம்ம அக்கா தங்கச்சி செய்ய மாட்டோமா? இந்த நாட்டு மக்கள் எல்லாமே பெண்கள், எல்லாமே நம்ம நாட்டு பெண்கள் தானே, கூட பிறந்தவங்க தானே. அப்படி நினைச்சு பண்ணிட்டு போயிடலாமே, தப்பு இல்லையே. நல்லா இருக்கட்டும், குழந்தைங்க நல்லா படிக்கட்டும், நல்லா மதிய உணவு திட்டம் கிடைக்கட்டும், 4 பேர் நல்லா இருக்கட்டும், முதியோர்கள் நல்லா இருக்கட்டும், இல்லாதவங்க ரோட்ல பேர் எடுத்துட்டு போய் சாப்பாடு இல்லாதவங்க எல்லாமே கிடைக்கட்டும். 1,26,600 அந்த ஹெல்ப் பண்ணுதுன்னா நானும் கொடுப்பேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. அதுதானே வந்த கொஞ்ச நாள்லயே அடுத்தடுத்த ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா, அவர் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் சிறப்பா பண்ணணும். ஏன்னா இப்ப எதிர்கட்சியா நம்ம டிஎம்கே அவங்க உக்காந்துருக்காங்க. அவங்க கேள்வி கேட்காத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சோஃபா ஒண்ணு போச்சு, பாவம் அவர் ஏதோ சோஃபா இல்லைன்னு ஆர்டர் பண்ணிருக்காரு நம்ம அவரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சோஃபால புஷ்பா போல பணம் பெட்டி போயிதுன்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் இவங்க எதிர்ப்பு பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க ஏதாவது கெடுதல் பண்ணாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால நாட்டுக்கு நல்லது செஞ்சா மட்டும்தான் எதிர்ப்பு வராது. இவர் இன்னும் மேல பல நல்லங்களை செய்யணும். ஏன்னா 1000 ரூபாய் இப்ப 2,500 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதை இன்னும் கொடுத்துட்டாருன்னா, மக்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது அவரே டைம் கேட்டிருக்காரு, என்ன ஒரு வருஷம் சும்மா விடுங்க, புதுசா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், அதனால இப்ப நான் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இதுக்கப்புறம் அவர் மேலும் பல திட்டங்களை பண்ணுவாரு. நாங்க கண்டிப்பா அவர் வந்ததுக்கு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா மக்கள் நம்ம நாட்டை வந்து ஒருத்தவங்க கையில இருந்து ஒருத்தவங்க கைக்கு போயிதுன்னா அதை விட கீழே போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா இருந்தாரு, ரொம்ப மோசம்லாம் சொல்லக்கூடாது. ஓகே தான், ஸ்டாலின் ஐயா இருந்தது நல்லா தான் இருந்தது. ஆனா இது அதை விட மோசமா போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒருத்தவங்க ஓட்டு போட்டிருக்கோம்னா அதை விட இன்னும் எதிர்பார்ப்பதான் பார்ப்போம். அவங்க பண்ணதே பண்ணா அதுக்கு அவங்களே இருந்துட்டு போயிடலாமே நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்குதான் இவர் என்னன்னா அதை விட இன்னும் பெட்டரா கொடுக்கணும் நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம். மேலும் பல திட்டங்களை படிக்கிற பசங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு இன்னும் மேலும் சில திட்டங்களை அவர் அறிவிக்கணும். அதே போல இலவசன்றதை கட் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஏதாவது கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணலாம். நன்றிண்ணே. 10 சீட்டு கூட வர மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் சொல்லுங்க, அவருக்கு என்ன சொல்ல அப்படின்னா அரசியல் பேச விட்டுறேன்னாரு. அது விட மாட்டாங்க தலைவா. அதாவது அரசியல்ல வந்து பொண்ணுங்க பேச்சு விடிஞ்சா போச்சு, அரசியல்வாதிங்க பேச்சு அன்னியோட போச்சு, அவ்வளவுதான். பட் ரங்கராஜ பாண்டிய வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்றது கடந்து போயிட்டாரு. அவர் பேச நிப்பாட்ட மாட்டாரு. மோரோவர் இப்ப அவருக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அவர் சொன்னது இல்லை, அவர் சொன்னதை தோக்கடிச்சிருக்காங்க, மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. மோரோவர் அவர் வந்து அவருக்கு தெரியும், அவர் வந்து யாரோட எந்த கட்சியோட ஆஸ்தான ஃபேவரட்னு அவர் தெரியும். அந்த கட்சி அவர் நினைச்ச மாதிரி வெற்றி பெறலை. மோரோவர் அவர் கூட்டணி கட்சியா இருக்கிற அந்த கட்சியும் பிளவுபட்டு நிக்குது இன்னைக்கு. ஸோ அவரால் வேற எதிர்த்து பேச முடியாது. மோரோவர் குறை சொல்ற அளவுக்கு இந்த ஆட்சி இன்னும் ஒரு டைம் எடுக்கல. அவர் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்டா ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கு பதவியேற்று. அப்படி இருக்கும்போது இந்த 4 நாள்ல மக்களுக்கு வந்து அவர் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காரு. அது அறிக்கைகள் மூலயமா இருக்கட்டும், கையெழுத்து பண்ணதா இருக்கட்டும், குறை சொல்றதுக்கு வழி இல்லை.
ஆப்வியஸ்லி இந்த சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அவர் வந்து ஓட்டிடுவார் கண்டென்ட். அவருக்கும் ஒரு பாசிட்டிவாக இப்போ வந்து பேச ஆரம்பிச்சார், மக்கள் மறந்துடுவாங்க. அவர் ரங்கராஜ பாண்டியன் சொல்லும் போது இவர் ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அவர் பேசுறதை நிப்பாட்ட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுதான் நடந்தது. சாட்டை திரும்ப என்ன சொல்லுவாரு? அவன்லாம் ஆளே இல்லை தெளிவா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவன்லாம் ஆளே இல்லை. அவன் உண்மையிலேயே என்டிகேல நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு என்டிகேல உண்மையாலே இருக்கிற தம்பிகள், அடிமட்டத்தில் இருக்கிற தம்பிகள்லாம் போய் கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா லிட்டரலி சொல்லுவாங்க, எங்களுக்கு ஓட்டு சதவீதம் சரிஞ்சதுக்கு காரணமோ எங்களோட வெற்றி வாய்ப்பை பறிச்சதுக்கு காரணமோ சாட்டை துறைமுகம் தான். எனக்கு என்னன்னா, இந்த மேல்நிலையில இருக்கிற சீமானை விட்டுருங்க, அதுக்கு கீழே 2ஆம் கட்ட தலைவர்கள்னு இருக்காங்களா, அத்தனை பேரையும் தூக்கணும்னு நான் இருமாவன கார்த்தியார் இவங்கெல்லாம் வந்து சைலண்ட் ஸ்லீப்பர் செல்ஸ் ஃபார் டிஎம்கே. அவனுங்க அங்கே போய் சேரவும் மாட்டானுங்க, இங்கேயே இருந்துக்கிட்டு இந்த கட்சியுமே கொண்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா என்டிகே விசஸ் டிவிகேன்னு இருக்கணுன்ற ஒரு யோசனையில இருந்தா, இவனுங்களை மாதிரி தராதரம் இல்லாத தரம் கெட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும் என்டிகே வந்து அந்த இடத்துக்கு போய் சேராது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தெளிவா விஜய் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு விமர்சிச்சதை வந்து இவங்க ரொம்ப பெருசா கொண்டு போனாங்க. ஆனா அதை மக்கள் பெருசா கண்டுக்கவே இல்லை. அதே திமுக பேச்சாளர் இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல, அருவருப்பா இருந்தது. ஏன் சீமானுமே வந்துட்டு பேசுற வார்த்தைகள் கொச்சையா இருந்தது. மக்கள் அதுக்கு தயாரா இல்லை. அது வந்து பழைய காலத்துல உள்ள மக்கள் மாதிரி இல்லை. அவங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியாம நீங்க பேசுறதுக்கு கை தட்டிட்டு கொண்டாடிட்டு இருந்த நிலையில இல்லை. இப்பெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. அப்போ தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதுக்கான விமர்சன ரீதியா நீங்க என்ன பேசினாலும் சரி, அதை வந்து மக்கள் வந்து ஒரு ஸ்மூத் புரட்சி பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கொந்தளிப்பு இருந்தது, வெறுப்பு இருந்தது. அது எல்லாத்தையுமே ஓட்டு போடுறது மூலியமா அழகா ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாட்டை துறைமுகனால ஒரு ஆளே இல்லை அப்படின்றது தான் அங்கே நிரூபிச்சிருக்காங்க மக்கள். ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள திமுக வந்துட்டு இந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, எது பண்றீங்க? அதாவது இவங்க வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க? ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2021 ஆட்சிக்கு வந்தாங்க, 2023 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு அந்த 2 வருஷம் டைம் எடுத்ததுன்னு கேட்டப்போ முந்தின அரசாங்கத்தை அவங்க குறை சொன்னாங்க. இப்போ இவர் வந்து இன்னைக்கு கூட காலையில் 1000 ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்சாரு, நாளைக்கு காலையில் வந்துடும்னாரு. இப்போ திருப்பி ரிவோக் பண்ணியிருக்காரு. முடிவெடுக்கிறதுல மேபி அவருக்கான ஒரு தடுமாற்றம் இருக்கும். நான் கேட்குறேன்னா, 59 வருஷம் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிங்கல்ல, உங்களுக்கே ஒரு செயல் திட்டத்தை இப்போ பண்ணணுமா வேணாமான்ற ஒரு தடுமாற்ற நிலையில தானே இருக்கீங்க. நீங்களுமே வந்துட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு எவ்வளோ வெள்ளை அறிக்கைன்னு கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினா குழு தான் நீங்கள். ஸோ ஆப்வியஸ்லி அவர் அறிவிச்சதுக்கான காரணம் என்னன்றது முழுசா தெரியறதுக்குள்ளே ரிவோக் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. பட் எனக்கு என்ன ஹோப்புனா, கண்டிப்பாக அது திருப்பியும் அதுக்கான நடைமுறை சாத்தியப்பட்டிருக்கான்னு பார்த்துட்டு அது கண்டிப்பாக செஞ்சிருவார். ஒரு இப்போ மக்கள் பிரச்சனையாக இருந்தது என்ன சொன்னாங்க? குடி, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இதுக்கான சட்டங்களை அவர் கையெழுத்திட்டார். அதுக்கான நடைமுறையுமே இப்போ வந்து காவல்துறை வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்னா, ஒரு சிட்டிங் எம்எல்ஏவோட தெரிஞ்ச நோன் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அறந்தாங்கில். அப்போது அவர் கட்சிக்காரன் தான், சிட்டிங் எம்எல்ஏ தான், அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பண்ணல, தப்பை தட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிவிகே சார்ந்தவங்க யார் என்ன பண்ணாலும் தப்பை தட்டி கேட்கறதுக்கான முழு சுதந்திரத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் செயல்பாடு நல்லா தான் இருக்குது. சட்டமன்றத்தில் அவர் பேசுகிற விதம், அவர் போட்டிருக்கிற உடை, அவர் நடந்து வர்றது, அவர் பார்க்குற பார்வை, உட்காந்துருக்கிற விதம், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண முடியுமே ஒழிய, மக்களுக்கான ஆட்சி அவர் இந்த 4 நாளில் கொடுத்துருக்காரு. ஒரு வாரம் கூட இல்லை, ஆட்சியத்து 4 நாள் தான் ஆகுது. 4 நாளுக்குள்ள நானும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க. நீங்கள் 5 வருஷம் ஒழுங்காக மூடிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் செயல்பட்டிருந்தா உங்களை மக்கள் தூக்கி போட்டிருக்கவே மாட்டாங்க. இதில் வேற ரொம்ப கேவலமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளோ தற்கொலையாக இருப்பாருன்றது, உங்களை 65% மக்கள் உங்களை வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் தான் பெரும்பான்மை. அந்த இதில் நீங்கள் ஒரு 65% மக்கள் ஓட்டு போடல உங்களுக்குன்னா இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு கூட்டணி கட்சி இல்லாமல் நீங்கள் எடுத்த ஓட்டு 25% தான். அப்போ 75% மக்கள் உங்களை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பேசலாம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல் ஒரு கருத்தியல்ல இவ்வளோ பெரிய கட்சியில இருந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டு இப்படி லூஸ் டாக் வர்றதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாருன்றாங்க, அவர் என்ன ஜெலாஸ்டாப் பார்த்தானே படிக்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத கம்பரிசன் தெளிவா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த நாளே ஆட்சி பதவியேற்ற அடுத்த நாளே போய் மற்ற கட்சி தலைவர்களை பார்த்தது, ஸ்டாலினெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் நடைமுறையில் இருக்குமானே தெரியாது, பார்த்தது ரொம்ப நல்ல ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுத்திருக்காங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து உங்கள் கருத்தியலை வந்து ஏற்படுத்தலாம், நீங்கள் கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்காம இருக்கிறது ஃபார் பெட்டர் நான் நினைக்கிறேன். புஷ்பா படம் மாதிரி நீங்க வந்து அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிறீங்க, சோஃபாலாம் படுத்துட்டாங்க. எனக்கு புரியல, புஷ்பா படத்துல என்ன முதல்ல புஷ்பா படம் அரசியல் படமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அது தெரிஞ்சு, அது வந்து ஒரு அரசியல் படம் சொல்ல, புஷ்பா பட பாணியில் அரசியல் பண்ண, அது எந்த விதத்துல கம்பேர் பண்றாங்க எனக்கு காசு வச்சு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எந்த கட்சி அவங்க சொல்றாங்க? முதல்ல எந்த கட்சிக்கு சப்போர்ட்? அது யார் கூட கூட்டணி இருந்தீங்க? அப்போ உங்க கூட இருந்தவங்களே நீங்களே அவமானப்படுத்துறது இன்னைக்கு அது யாருக்கு தலைவா? அது சோஃபா போனது தலைவா. மீடியா உள்ள போகும்போது அது இன்னைக்கு அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நாங்க வந்திருந்தாங்க, நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தா வந்துருச்சு. நல்லா நான் கேட்கறேன்னா, அவங்க வந்து எதிர்கட்சி கூட்டணியில் இல்லை, உங்க கூட்டணியில தான் இன்னுமே இருக்காங்க, ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா அமைச்சரவையில் போய் பதவி வாங்கியிருக்கலாம். இப்போ வெட்ட வெளிச்சமா ஒரு விஷயம் நான் கேட்குறேன், இது எல்லாத்தையும் விடுங்க. விஜய் வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவோட காலை போய் திமுக பிடிக்கலையா?
அது வெளியே வந்துருச்சுல, ஒருத்தர் 2 பேர் பேசல. அதாவது 59 வருஷமா 75 வருஷமா நாங்க 2 பேர் எதிரின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி மாத்தி மாத்தி ஓட்டி வாங்கி ஆட்சி பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து விஜய் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீங்க வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீங்க முதலமைச்சர் ஆகுங்கன்றத இந்த விஷயத்த விட்டுட்டு இது ஒரு மாதிரி பண்ணிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து விஜய் வந்து கேள்வி கேட்குறீங்க? அவர் தன்னிச்சையா 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. அவரை நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பெரும்பான்மை இல்லைனாலும் 108 இடம் உங்களுக்கு அவ்வளோ இது இருந்தா நம்பிக்கை வாக்கெடுக்க விடப்போ நம்பிக்கை எகென்ஸ்டா போட்டிருந்தாருன்னா ஆட்சி கலைஞ்சிருக்குமே, மேபி வாய்ப்பு இருந்ததுல. நீங்க எதுக்கு வெளிநடப்பு செஞ்சீங்க? இதுதான் நீங்க அரசியல் நடத்துற லட்சணமா? எதுக்கு சப்போர்ட் பண்றாரா கட்சி நடத்துறதுக்கா? அப்ப கட்சி நடத்துறதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு, 6 மாசம் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். 1/2 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்கானுங்க. அவர் அச்சுன்னு தும்னா ஒரு ட்வீட் போறானுங்க, அவர் தலையை சொரிஞ்சா ட்வீட் போறானுங்க, போட்டு அட்ஜஸ்ட் பண்ணா ட்வீட் போறானுங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்களா வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோவா. உங்களை எதுக்கு மக்கள் அங்க உட்கார வச்சாங்கன்றதுக்கான அர்த்தமே இன்னும் புரியல. நீங்க பண்ண தப்பு என்னன்றது உங்களுக்கு யோசிக்க திறன் இல்லை. நீங்க பண்ண தப்பு மக்களுக்கான வெறுப்பு. அவர் இன்னைக்கு அங்க உட்காந்துருக்காரு. அவர் வேற வழியே இல்லைனாலும் உங்க கூட்டணியில இருந்தாலும் கண்டிப்பா அவர் ஆட்சி புரியணுன்ற எண்ணத்துலதான் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேவே 2ஆ பிளவுபட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பார்ட்டியாவே அவங்க இருக்காங்க. அதனால ஏடிஎம்கே அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுப்பாரா, அமைச்சரவையில் இடம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அதெல்லாம் நாங்க வந்து நம்புறோம். அப்படி இடம் கொடுத்தா நாங்களே ஒரு கேள்வி கேட்போம். முட்டு கொடுக்க மாட்டோம். டிஎம்கேஸ் மாதிரி அமைச்சரவையில் இடம் கொடுக்குறவளுக்கு அவங்க ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த காங்கிரஸ்க்கான ஒரு ஆட்சியவையில் அமைச்சர் கொடுக்கல. ஏன்னா அவங்க தான் கூட்டணியில இருக்காங்க. அதை தாண்டி இத்தனை வருஷம் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அது ஒரு நம்பிக்கைக்கு மட்டுமே அந்த கட்சியில இருந்தவங்கள நீங்க வந்து எம்எல்ஏ உட்கார வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு தான் அந்த இடம் போகணுன்றதுலயே நாங்க தெளிவா இருக்கோம். ஒருவேளை சுயேட்சையா வந்து டிவிக்கில சேர்ந்து அப்ப கொடுக்கலாம் எனக்கு தேவையில்லைன்ற நான் வேணாம். ஏன்னா அவங்க மேலலாம் நம்பிக்கை இல்லாதனாலதான் அவங்க நின்ன இடத்துல உங்களுக்கு எகென்ஸ்டா நீங்க நிற்கும் போது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் தோத்த எம்எல்ஏக்கு உங்களுக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் தான் நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகல இருந்து வர எல்லாரும் வந்து தூய சக்தியா மாறிட மாட்டேன். இது வந்து பிஜேபி கிடையாது. டிவிக்குன்றது பிஜேபி இல்ல. அதிமுக ப்ரோ அப்படின்னாலும் அதிமுக தானே. நீங்க சட்டையை கழட்டி போட்டாலும் அந்த சட்டையில இருக்கிறது உள் மனசாட்சி என்னவோ அதுதானே. நானே கேட்கறேன்னா உண்மையிலேயே நீங்க வந்து கட்சி நான் வந்து பதவி எதிர்பார்க்கல. நாங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா நீங்களே என்ன சொல்லணும், எங்களுக்கு கட்சி வேண்டாம், எங்களுக்கு ஆட்சி, எங்களுக்கு பதவி வேண்டாம், நாங்க ஆதரவு மட்டும் கொடுக்குறோம். உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. எல்லா எம்எல்ஏக்கும் அந்த பவர் இருக்கும்ல. இப்ப ஏன் வந்து இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அரசாங்கத்தோட தயவு இருந்தா, அரசாங்கத்தோட ஆதரவு இருந்தா அவங்களோட அந்த தொகுதியில அவங்களால நல்லா செய்ய முடியல. அதை செய்யுங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுங்க. அடுத்த வாட்டி நீங்க காசும் கொடுக்காம எந்த விதமான உங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணாம நீங்களா ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வாங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க டிவிக்கில வந்து இணையுங்க. அது வேற. பட் இப்போ உடனே அதிமுக 2ஆ பிளந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அதனால அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுன்றது இவர் சொன்ன அந்த கோட்பாட்டுக்குள்ள வராது. அப்போ இவரை நம்பிட்டு இருந்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுல 106 இடங்கள் மற்ற கட்சிக்கு போச்சுன்றதே ஒரு பெரும் வாதமா இருக்கும்போது, அப்ப இதுவும் செஞ்சாரு அப்படின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிக்குன்றது மூன்றுமே ஒரு கூட்டு கலவாணிகள் மாதிரி ஆயிடாதா? அப்ப மக்களோட நம்பிக்கை அது இழந்துட மாட்டாரா? ஸோ நாங்க கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்றத எங்களுக்கு திருப்பி ஏற்படுத்தினது விஜய் அவர்கள் தான். அவர் அரசியலுக்கு வந்தது தான். ஸோ அவர் அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு யார் வேணாலும் அரசியலுக்கு வர முடியும். மக்கள் கிட்ட நல்லதை மட்டும் போய் கொண்டு போய் சேர்த்தா இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா என்னைக்கு ஒரு நாள் அந்த அரசியலுக்கு நமக்கான இடத்துக்கு போக முடியும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. மக்கள் கிட்ட வந்து நீங்க 75 வருஷம் 50 வருஷம் போய் ஃப்ராடெல்லாம் சொல்ல முடியாது. 2 வருஷமா 3 வருஷமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சிச்சா அவங்க கொண்டு போய் எந்த இடத்துல நிற்க வைக்கணும் மக்களும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கான அரசியல் பண்ணணும்னு வரும்போது இது எல்லாத்தையும் தான் கடந்து வரணும். அது வந்து நாளைக்கு ஆட்சியை கவுந்தா கூட உங்களுக்கான பெரும்பான்மை மக்கள் கொடுப்பாங்க. ஆனா மக்களுக்கான துரோகத்தை கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா மக்கள் உங்களுக்கான ரிசல்ட்டா மக்கள் திருப்பியும் தேர்தலை கொடுப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். பண்டிட் ஜோசியர் வந்துட்டு அவர் அரசியல் பொறுப்புல ஆக்சுவலா தலைவா அவர் பண்டிட்ன்றது அவரோட ப்ரொஃபஷன் தலைவா. இப்போ அரசியல் ஆலோசகராக இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும். இது வந்து அவங்களுக்கு வேற விதமான ஒரு பொசிஷன் தான், வேற ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க. ஆனா அவர் அந்த இடத்த அவரோட மக்கள் செய்தி தொடர்பாளர்கள் லிஸ்ட்ல அவர் ஆல்ரெடி இருக்கார். ஆனாலும் அந்த பதவி அவருக்கு கொடுத்ததுன்றது தப்பு தான். எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு பண்டிட் ஜோசியர்னு வரும்போது அவரோட எவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் மக்கள் அவர் அப்படிதான் பார்ப்பாங்க. அது நீங்க உங்களால மாற்ற முடியாது. மோரோவர் அது ஒரு கான்ட்ரவர்சிக்கு உருவாகும். அப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ தடங்களுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு நீங்க வணைஞ்சிருக்கும் போது உங்க மேல சின்னதா கூட மற்றவங்க குறை சொல்லாத அளவுக்கு நம்மளோட ஆட்சி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவரை வந்து முதல்ல பதவியில அந்த இடத்துல வச்சது தப்புன்னு தான் நாங்களுமே ஃபீல் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் ரிவோக் பண்ணியிருக்காங்க. உடனே எதிர்கட்சிகள் அந்த பயம் இருக்கட்டும் ஃபயர் விட்றதுக்குலாம் ஒரு டேஷும் இல்லை. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அது மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் சார்ந்த மற்றவங்களுக்கும் இதுல வந்து எதிர்ப்பு கருத்து இருக்குன்னும் போது உடனே ரிவோக் பண்றதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும். ஏன்னா தான் எடுத்த முடிவு தப்புன்னு ஒத்துக்கிட்டா தான் நீங்க ரிவோக் பண்ண முடியும். அதுல உங்களுக்கு ஒரு மாற்று கருத்துன்னு இருக்கிற போது அந்த மாற்று கருத்தை மதிக்கிறவன் தான் தலைவன், மதிக்கிறவன் தான் முதல்வன். அப்படின்னு இருக்கிற போது அதை வந்து அவர் சரியா பண்ணார். இது பயத்துக்காகலாம் கிடையாது. இதுதான் மாற்று அரசியல். நாங்க கேட்ட மாற்றம்ன்றது சும்மா குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டி அறிக்கை விட்டுட்டு இல்லாம ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் சார்ந்தவங்களுக்கு நம்மள சார்ந்தவங்களுக்கு எதிர்கருத்து இருக்குன்னும் போது அதை மதிச்சு அதை மாத்துறது. அதுக்கு காரணம் பயம் கிடையாது, அதுதான் நாகரிகம், அதுதான் அரசியல்.
அதை தான் என் தலைவன் பண்ணியிருக்கான். ரீல்ஸ்ல ஆட்சி பண்ணாம ரியல் தலைவா நான் எடுத்துக்காட்டவா தலைவா, அது என்ன ஸ்டாலின் தொடரட்டும். அதே மாதிரி இந்த கரூர்ல ஒரு ஈவெண்ட் நடந்தது, 1,00,000 சேர் போட்ட 1 கோடி பேர், 1,00,000 சேர் போட்ட 1,00,000 பேர் வெளில நின்றாங்க. நான் எடுத்துக்காட்டுவா அதெல்லாம் தலைவா. இன்னுமே நான் சொல்றேனே, இவனுங்க தான் ஆக்சுவலா இன்ஸ்டால இன்னும் மூழ்கி இருக்காங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டனால மக்கள் ஓட்டு போடல. 70 வயசு கிழவி இன்ஸ்டால இருக்காது, 80 வயசு தாத்தன் ரீல்ஸ்ல இருக்க மாட்டான். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? இவனுங்க தான் இன்னுமே இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. நம்ம ஏன் தோத்தோம், ஒரு சிஎம் கேண்டிடேட்டு ஏன் தோற்கடிக்கப்பட்டாரு, அவ்வளோ நல்லது செஞ்சோம் அந்த தொகுதியில், ஏன் தோற்கடிக்கப்பட்டாரு, எதுக்காக தோற்கடிக்கப்பட்டாரு, ஓட்டு போட்டவங்க எல்லாமே ஜென்சி கிட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த புரிதலுமே இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை சரி பண்ணணும். அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட போய் பேசணும்னா இவனுங்க இன்னும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் ஆச்சு. நீங்கள் பண்ணது நைட்டு 2 மணிக்கு யார் வந்து ஒரு ஹீரோயினோட போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணது? துணை முதல்வராக இருந்தவர் தானே. அப்போ அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அரசியல் நோக்கமாக பேசிட்டு இருந்தாரு கிடையாதுல்ல. இப்போ எனக்கு இதெல்லாம் சொல்லி எனக்கு உண்மையிலே அழுத்து போச்சு. இது உங்களுக்கான புரிதல் இல்லை, நாங்கள் தற்கூரி இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நீங்கள் தற்கூரியா இல்லையான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நீங்கள் உண்மையிலே மக்கள்கிட்ட போங்க, 5 வருஷம் மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க, மக்கள் கூட நில்லுங்க. 2031 அரசியல் வரும்போது உங்களுக்கு தேர்தல் வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் மக்களுக்கான மாற்றம் இது இல்லைன்னா அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் இந்த ரீல்ஸ் சொல்றது ரொம்ப சின்ன புலத்தனமாக தான் இருக்கு. ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா அதோட ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாதனாலதான் சட்டசபையில சொல்லாம தலைவா போட்டு மயக்க பேசி முடிச்சோடனே நான் வெளிநாடு போனது அவர் தான் தலைவா. இப்போ நடக்கிறேன்னு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. சொல்லி முடிச்ச உடனே பதில் கேட்காம ஓடி போனது அவர் தான். வெளிநடப்பு செஞ்சது எதிர்க்கட்சி தான். மோரோவர் சட்டமன்றன்றது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கணும்ன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, சட்டமன்றத்தில் லைவ்ல பார்க்குறவெல்லாம் நீங்கள் ஆட்சி பண்ணீங்களா இத்தனை வருஷம், எத்தனை மக்கள் சட்டமன்றம் லைவெல்லாம் உட்காந்து பார்த்தாங்க? முதல்ல இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா? போன வருஷம்லாம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்டமன்றத்தில் லைவை பாதியில் கட் பண்ணிடுவாங்க. 1. 2வது அரசியலை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அடுத்த தலைமுறை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அறிஞர் அண்ணா விரும்பினது, கலைஞர் விரும்பினது, மாற்றுத் தலைவர்கள் அவங்க அத்தனை பேர் விரும்பினது. இளைஞர்கள் அரசியல் பேசணும், அரசியல் பழகணும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த ஆள் அதை பண்ண வச்சிருக்கான். அதாவது 15 வயசு பையன் அரசியல் பேசுகிறான், 14 வயசு பையன் அரசியல் பேசுகிறான். ஆப்வியஸ்லி அந்த அரசியலுக்கான மாற்றம் நம்ம நினைச்சா அது நடந்திருக்கு. அதுக்கான முயற்சி தான் இது. நீங்கள் இன்னுமே நீங்கள் அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அவரை வந்து நீங்கள் ஒரு பப்பட் மினிஸ்டராக நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கான புரிதல் ஏற்பட போகிறதே கிடையாது. இந்த ரியல் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் ஆல்ரெடி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. கோட் சூட் போட்டது உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு படத்தோட டைலாக் மட்டும் சொல்கிறேன். கபாலியில் ரஜினி சார் பேசின டைலாக் தான். அவர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வேஷ்டி சட்டைன்றது இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண அரசியல், அது எங்கேயாவது ஒரு இடத்துல வேஷ்டி சட்டை போட்டு வர அரசியல்வாதியை மக்கள் நம்பாமல் நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு மாற்றாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரோட உடையிலுமே அது காட்டியிருக்காரு. எனக்குமே அவர் அப்படி பார்க்கணும்னு ஆசை தான் வேஷ்டி சட்டையில். பட் அதையும் தாண்டி அவருக்கான புரிதல் இந்த கோட் சூட்டில் அந்த உடையில முதற்கொண்டு மாற்றமாக கொண்டு வந்திருக்காங்க தான் நான் நம்புறேன். ஸோ ஆப்வியஸ்லி இவனுங்க சொல்கிற இந்த சின்ன போன சில விஷயம்லாம் அடுத்த 6 மாசத்துல எனக்கு வாயை திறக்க முடியாதபடி ஒரு பெரும் மாற்றத்துக்காக தமிழ்நாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, தலைவரும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. தமிழிசை மேடம் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பிஜேபி ஆஃபீஸ் போயிட்டு தேவையில்லையே பார்த்துருந்தா அவர் நடுநிலையா இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சரி, யாரை பார்க்கணுன்றது கூட இப்போ நீங்கள் தான் எழுதி கொடுத்துட்டு பார்க்கணுமா? எனக்கு புரிய, அவர் சிஎம் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு யார் எப்போ எங்கே பார்க்கணுன்றது அவர் முடிவெடுப்பார். இப்போ எப்படி எடப்பாடியை பார்த்துட்டு தான் போய் மோடியை பார்க்கணுமா? அதுக்கும் பதில் சொல்லிவிடுங்க. அப்போ மோடியை பார்க்குறது வந்து எடப்பாடியை பார்க்காம மோடியை பார்த்தா அது அசிங்கம்னு நினைக்கிறீங்களா? அப்போ எனக்கு புரியல. யாரை பார்க்கணும், எப்போ பார்க்கணும், எங்கே பார்க்கணுன்றது அவருக்கு தெரியும். இப்படியே ஒன்று நீங்கள் குறைய மட்டும் சொல்லிட்டு இருந்தனால தான் மக்கள் உங்களை எங்கே உட்கார வச்சிருக்காங்க. அதனால அமைதியாக இருந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அமைதியாக இருங்க. மக்களுக்கான மாற்றமும் சரி, அரசியல் மாற்றமும் சரி, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும்.